பிஸ்னஸ் மேனுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே இன்றைக்கி யார் கிளைண்ட்டு, இன்றைக்கி கேஷ் ஃப்ளோ என்ன, இன்றைக்கி பேமெண்ட்ஸ் என்ன, ரிசீவபிள்ஸ் ஏன் வரல, 20ஆம் வந்தோடனே 1ஆம் சம்பளம் போடணும், இஎம்ஐ கட்டணும். கரெக்டுங்களா? இதில் எனக்கு வந்து செடாயில் வந்து எப்பயுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பேசலாம். எங்கள் ஃபிக்கி ஈவெண்ட்ஸில் வந்து நாங்கள் தமிழில் பேசுகிற கஷ்டம். ப்ளஸ் இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நானும் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ன்ற முறையில் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன்றத மாதிரி தான் நான் எல்லாருக்குமே இருக்கும். இன்றைக்கி காலையில் நான் வரும்போது ஒரு டென்ஷனோடு தான் வந்தேன். உண்மையை சொல்லணுன்னா வந்தோடனே ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு மெசேஜ், ஒரு இன்ட்ராக்ஷன் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து உட்காந்த ஒரு 2 மணி நேரம் வந்து அதை நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்றது தான் அந்த செடாயோட பெரிய பலனாக நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்குமே அது கிடைக்கும். மதுரையில் பண்ணினாங்க, ட்ரிச்சியில் பண்ணாங்க, அடுத்து ராம்நாட், திருநெல்வேலி, திண்டுக்கல்னு போயிட்டு இருந்தாங்க. சென்னை எப்போ வருவார்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சென்னையோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலே பிறந்து உடனவங்களுக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. வேறு டிஸ்ட்ரிக்டில் பிறந்து சென்னைக்கு வந்து தொழில் பண்ணுறவங்க, சென்னையில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். சென்னை வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இந்தியாவில் வந்து 3 ஸ்டேட்டு தான் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் டு ஜிடிபி பிஸ்னஸ்க்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத். இதில் வந்து ரொம்ப பெரிய காம்படிஷன் வந்து மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாடுக்கும் எப்பயுமே இருக்கும். சென்னை வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சென்னை வந்து வெறும் 1.5 கோடி பேர் கிடையாது. சென்னை மொத்த தமிழ்நாடு இருக்க 8.5 கோடி பேரோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கி 150 கோடி பேர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 15 கோடி பேரோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சென்னை. இதோட கஸ்டமர் பேஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ பிக். ரியாஸ் பிரதரை பற்றி நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். எஸ், சொன்ன மாதிரி பாலிமர் ஷீட் பண்ணிவிட்டு துபாயில் ஒரு ஆஃபீஸு, சைனாவில் ஒரு ஆஃபீஸ், ஸ்ரீலங்காவில், மலேசியாவில் ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குங்க. எல்லாருக்குமே கடவுள் வந்து நம்மளை சும்மாலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கும் கடவுள் ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காரு. பணம் பண்ணுவது மட்டுமே பர்பஸ் கிடையாது. இப்போ அதை தாண்டி என்ன அப்படின்னும் போது, சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளோட நெட்வொர்க்கில் என்ன செய்ய முடியும், நம்ம உலகத்தையே மாற்ற முடியாது. 5000 வருஷமாக யாராலையுமே மாற்ற முடியல. அப்போ நம்மளோட சர்க்கிள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோழர்கள், நமக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர் எடுத்தது வெரி போல்டு மூவ். ஏன்னா சிடா என்பது ஒரு மதுரையில் ஒரு டயர் 2 சிட்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி டயர் 1 சிட்டியில் வந்து இந்த ஆர்கனைசேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தொழில் பண்ணுறதோட தொந்தரவான விஷயமாக தான் இருக்கும். உண்மைதானே? அதை இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து சென்னையில் கொண்டு வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க எல்லாரையுமே உட்கார வச்சுருக்காதும் அருமையாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்களா, அந்த விஷயத்தை வந்து as a leader he proven that he is a great leader. You will reach heights and you will go places, brother.